ஸோ மற்ற பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, நான் கூட நடித்தவங்க சார் கூட நடித்தவங்க கேட்டு அவர் என்னென்ன பண்ணுவாருன்னெலாம் கேட்டுப்பா அப்படின்னு. ஆனால் நான் சார் பக்கத்தில் உட்காந்தே அவர் படத்தில் என்னென்ன நடித்தாருன்னு கேட்டு ஒரு பெரிய பாகியமாக நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். குடும்பமாக உட்காந்து சந்தோஷமாக பார்க்கலாம். இந்த படத்தை திரைக்கு February 14 வருது. எல்லோரும் குடும்பத்தோடு பார்த்து இதை வெற்றி பெற செய்யணும்னு தாழ்மையோட கேட்டுக்கூட. நன்றி, வணக்கம். ஹலோ எவ்ரிபடி, மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எங்கள் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. எங்கள் ஃபேமிலியே சரி ஒரு பெரிய ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவுண்டமணி சாரோட காமெடிக்கு தான். அண்ட் நான் வந்து கவுண்டமணி சாரோட நடிப்பேன்னு வந்துட்டு இமேஜின் பண்ணதே இல்லை. அண்ட் அந்த வாய்ப்பு தந்ததுக்கு ப்ரொடியூசர் சார் அண்ட் டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி கவுண்டமணி சார் எப்படி ஆன் ஸ்க்ரீனோ அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்க்ரீன்லையுமே செம்மையாக கலாய்ச்சிட்டு இருப்பாரு எல்லாரையுமே சரி. என்ன எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாரு. என்னோட பேர் வந்து தன்யா. ஸோ அவர் வந்து என்கிட்ட வந்துட்டு என்ன உன் பேர் தனியா மிளகாத்தூளா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் நார்மலாகவே என்னன்னு மட்டும் இல்லை, எங்கள் செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே இவ்வளோ நல்லா இன்ட்ராக்ஷன் இருந்ததுக்கு ஐ தேங்க் காட். அண்ட் தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ இவ்வளோ நாள். தேங்க்யூ ஆல். இதே மாதிரி கம்மிங் February 14 அன்னைக்கு வந்துட்டு எங்கள் படத்தை வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ காமெடியான ஒரு ஃபிலிம் அண்ட் பாலிட்டிக்கல் சட்டையர் வேறு. ஸோ இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தங்கத்தமிழ் வளர்த்த சிங்கார மாமதுரையின் முதல் வணக்கம். மேலே உங்களை மாதிரி இப்படி உட்கார்ந்து அண்ணாந்து ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருந்த நான் இந்த லெஜண்டுகள் இருக்கக்கூடிய இந்த மேடையில் அமர்வேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. இன்னைக்கு ஒத்த ஓட்டு முத்தையா, இதை நான் ஒரு வரலாறு தான் சொல்லுவேன். ஏன்னா 10 ஆர்டிஸ்ட் 15 ஆர்டிஸ்ட்டை வச்சு பெரிய பெரிய இயக்குனர்கள் இன்னைக்கு மேடையில் இருக்காங்க. 10 ஆர்டிஸ்ட் 15 ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். 36 ஆர்டிஸ்ட் ஒத்த ஓட்டு முத்தையா 36 ஆர்டிஸ்ட்டை வச்சு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதில் லெஜண்ட் அண்ணன் கவுண்டமணி அவர்களுடன் நான் நடிக்கிறத என் வாழ்க்கையில் ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த ஒரு வரலாற்று பாக்கியத்தை எனக்கு கொடுத்த மதுரையை ஆளும் அன்னை மீனாட்சிக்கும், இயக்குனர் சாய் ராஜகோபால் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ரவிராஜா ராஜேந்திரன் அவர்களுக்கும், மேலும் இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்க இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துடைய ஒரே ஒரு வேண்டுகோள், மதிப்புமிக்க பத்திரிகை நண்பர்களே, சமூக ஊடக நண்பர்களே, இங்கே பார்வையாக வந்திருக்கின்ற அத்துணை ரசிகர்களுக்கும், மேடையில் வீட்டிருக்கின்ற ஜாம்பவன்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கனவுல நினைச்சு பார்க்கல கவுண்டமணி கூட நடிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. நான் கொஞ்சம் வித்தியாசம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கவுண்டமணி கூட நடிக்கிற மாதிரி சின்ன கனவு கண்டேன். அதில் அவர் எனக்கு கொடுத்த கவுண்டர், ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஓயாம பேசிட்டே இருக்க, கொஞ்சம் நிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு சவுண்ட் எங்கேயும் காதல் வருது. சத்தியமா நடந்தது உண்மை. கனவு பழிக்குமா பழி எனக்கு பழிச்சிச்சு உண்மையிலே. இது நான் பொய்யா சொல்ல. அந்த ஒரு நீதான் மங்கள ஞாபகத்தில் இருக்கு. அப்போ கவுண்டமணி என்ன கூட போய் நான் நடிக்கும் போது அப்படின்னா அவர் என்னை எதுவுமே சொல்லலை. சமகாலத்தில் வந்து இவர் வளர்ந்து வர ஒரு நகைச்சுவை வில்லன் நடிகருங்கிறது அவர் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு. ரொம்ப மரியாதை கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ரிஹர்சல் எனக்கு பயமாக இருக்கும். நான் வந்து கவுண்டமணியோட நடிக்கிறேன்னு வேறு படத்தில் வந்து சிங்கிள் டேக்கில் பயங்கர ஸ்பீடாக பேசுவேன், பயங்கரம் நடிப்பேன், ஒரே டேக்கில் நடிப்பார்னு ஒரு பேர் இருக்கு எனக்கு. ஆனால் கவுண்டமணியை நடிக்கும் போது வந்து ஏதாவது தப்பாக இருமைங்கிறதுக்காக என்ன பண்ணேன், அவருக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்ப்பேன். நான் ரிஹர்சல் பார்க்குறதுக்காக அவர் என்ன பண்ணேன், எனக்கு கவுண்ட் கொடுத்துட்டே இருப்பார். நான் 4 தடவை ரிஹர்சல் பார்த்தா 4 தடவை அவர் டைலாக் எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். எனக்கு ஷாக்காக இருக்கும். ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுடலாமே, நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறாருன்னு நினைப்பேன். அது என்ன ஒரு உண்மைன்னா, ஒரு கலைஞன் முயற்சி பண்ணுறான், நல்ல டேக் வரணுன்னு, அதுக்கு நம்ம உதவி பண்ணணுங்கிற ஒரு தன்மை இத்தனை வயசு வரைக்கும் இருக்கு. அதை நான் பார்த்தேன். இந்த இடத்துல நான் 2 பேருக்கு மிக முக்கியமாக நன்றி சொல்லணும். ஒன்று வந்து இயக்குனர், எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர், திரைக்கதை மன்னர் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு. என்னன்னா, இன்னைக்கு பாக்கியராஜ் சார் இல்லைன்னா நம்மளை இத்தனை வருஷமா சிரிக்க வச்சுட்டு இருக்க கவுண்டமணி சாருடைய காமெடி ஒன்று இருந்திருக்காரு. படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற
ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய முன்னோடி அண்ணன் பாக்யராஜ் அவர்களே, அண்ணன் பி வாசு அவர்களே, அண்ணன் கே ராஜன் அவர்களே மற்றும் கதிரேசன் அவர்களே, 5 ஸ்டார் செந்தில் அவர்களே, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கோவை ராஜன் அவர்களே, என் அன்புக்குரிய நண்பர் இயக்குனர் ராஜகோபால் அவர்களே மற்றும் ரவிமரியா அவர்களே, அனுமோகன் அவர்களே, வையாபுரி அவர்களே, ஓஏகே சுந்தர் அவர்களே மற்றும் அனைத்து நடிகர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இளையராஜா அவர்கள் எப்படி ஒவ்வொரு ரசிகர்கள் மனசில் வந்து சோகம்னா ஒரு பாட்டு, சந்தோஷம்னா ஒரு பாட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்காரோ, காமெடியில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ரசிகர்களுடைய மனசிலும் சந்தோஷம் ஏற்படுத்தி மிகப்பெரிய சாதனை படைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் அண்ணன் கவுண்டமணி அவர்கள். காலத்தாலும் அவருடைய காமெடி வந்து நம்ம மறக்கவே முடியாது. படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நாங்கள்லாம் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள், எங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது ஒரு பெரிய க்ரூ, இங்கே எல்லாருக்கூடையும் சேர்ந்து நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டேருந்தும் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அது எல்லா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ எம் டேலண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி கஜேஷ், உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் அப்பர்ணா, அடுத்தடுத்த நிறைய படங்களில் உங்களை நாங்கள் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து பேசுவதற்காக நடிகர், நிறைய படங்களில் வருவங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கோம், நடிகர் கணேசன் அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறோம். நடிகர் கணேஷ் அவர்களை பேச. இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய பத்திரிகை சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும் மிகப்பெரிய ஜாபவான்களாக அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், பாக்யராஜ் அங்கிள் அவர்களுக்கும், கே ராஜன் அங்கிள் அவர்களுக்கும், திரையுலகின் பொக்கிஷம் அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு பொக்கிஷத்தோடு நடிக்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது அண்ணனோட பண்ணது தான். அகில உலக சூப்பர் ஸ்டார் காமெடியில் வந்து அண்ணன் மட்டும்தான், எப்பவும் அண்ணன் மட்டும்தான். ஸோ அவரோடு நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மிக பெருமை. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த திரு ராஜகோபால் அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் நிறைய வேணும். ஸோ இந்த படத்துக்காக நல்லா ப்ரமோட் பண்ணி வேறு லெவலில் நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு எனக்கு இது நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எனக்கு பேச வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கு நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நீங்கள் வந்தாவே அந்த சிரிச்ச முகத்தோடு பேசும்போது அதில் இருக்கிற எனர்ஜி எல்லாருக்குமே அப்படியே கம்யூனிகேட் ஆகும். அடுத்ததாக பேசுகிறதுக்காக படத்தின் ஒளிப்பதிவாளர் டிஓபி காத்தவராயன் அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் வணக்கம். தலைவன் வேறு ரகம். சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோம், அவரை ரசிச்சிருக்கோம் அவரோட காமெடியை. ஆனால் அவரோட படம் நான் ஒர்க் பண்ணணுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க ஷூட்டிங்க்கு பின்னாடி நிறையா அவர் பேசுகிற விஷயம் அதை விட காமெடியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இதில் ஒவ்வொரு நாளும் அதை நான் அனுபவித்தேன். அது நிறைய சொல்ல முடியாது. அதனால் அது ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிச்சுட்ருக்கேன். இது வந்து வாய்ப்பாக நினைக்கல. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது, ஒவ்வொரு நாளும் அவர் கூட ஒர்க் பண்ணதை வந்து அனுபவமாக தான் நினச்சிட்ருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர், இயக்குனர் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், நடிகர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த திரைப்படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்த ஆர்ட் டைரக்டர் மகேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி.
நன்றி. அந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. நிக்கில் அண்ணனுக்கும் நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஆஃப் த கிரேட் ஒண்டர்ஃபுல் விஷுவல்ஸ். ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரைலர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. சார் சொன்ன மாதிரி அவைலபிள் சோர்ஸஸில் எவ்வளோ பெஸ்ட்டான குவாலிட்டியான ஒர்க் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருந்தீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக பேசுகிறதுக்காக இன்றைய விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சினி கிராஃப்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ரவி ராஜ் சார் அண்ட் கோவை லக்ஷ்மி ராஜன் சார். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடியோ லான்ச் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார், வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி சூப்பர் ப்ரொடியூசர்ஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும், படம் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தட் டு வித் சம்மன் லைக் கவுண்டமணி சார். எனக்கு ஃபஸ்ட்டு கால் வரும்போதே கவுண்டமணி சார் ஹீரோன்னு கால் ராஜன் சார் கூடும்போதே நான் ஸ்டோரி கேட்கல, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணேன். நான் பண்ண படம் ஃப்ரம் சந்தானம் சார் டு யோகி பாபு டார்லிங் எல்லாரும் நான் ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே சொல்கிறது அவங்க இன்ஸ்பிரேஷன் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் கவுண்டமணி சார். அண்ட் ஹி வில் இன்ஸ்பயர் ஜெனரேஷன்ஸ் டு கம். அவ்வளோ பயங்கரமாக பஞ்ச் அடிப்பார் சார். அவங்க சொல்கிறாங்க மைக் டைசன், முகமது அலி தான் பஞ்ச் கிங்னு, நான் சொல்கிறது கவுண்டமணி சார் தான் பஞ்ச் கிங்னு நான் சொல்கிறது. ஸோ தேங்க்யூ டு ஸ்னேகன் சார் அண்ட் மோகன் ராஜன் ஜி. லிரிக்ஸ் சூப்பராக எழுதுனாங்க. அண்ட் the songs have come out very well. All the technicians have done a wonderful job. The 3 pairs சூப்பராக பண்ணியிருக்காங்க. Thank you all very much. படம் சூப்பராக வந்திருக்கு, எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு மை மியூசிஷியன்ஸ், டு ஆல் த ஆர்டிஸ்ட் இந்த மூவி. சார் ரவிமரியா சார் எனக்கு 2007 தெரியும், என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவர் ஆக்சுவலி. ஸோ படம் ஹியூமரஸாக இருக்கும். ராஜகோபால் சார் டைரக்ஷன் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு தாட்டி அவர்கள் உட்காரும்போது எவ்வளோ படத்துக்கு அவர் எழுதியிருக்காரு. ஒரு காமெடி சீன் உறவு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுது. ஏன்னா சிரிக்க வைக்கிறது சச் எ டிஃபிகல்ட் ஜாப். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். பி வாசு சார், பாக்யராஜ் சார், ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் ஒகேஷன். அண்ட் ஐ வில் ஆல் see you. மதுரையில் நம்ம சக்ஸஸ் பார்ட்டி பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்படி தான் சொல்ல நினைக்கிறேன். 18 வயசு கீழே இருக்கவங்க, இதையும் பலகீனமானவங்க, கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே ஒரு இசையை கேட்கலாம். அவ்வளோ இனிமையாக இசையை கொடுத்துருக்காரு ஒத்த ஒட்டு முத்தையா படத்தில். மறக்காம படங்களும் எல்லாருமே பார்க்கலாம். அடுத்ததாக பேசுகிறதுக்காக லிரிசிஸ்ட் ஸ்னேகன். அவர் மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி ஆகணும். இந்த மேடையில் 2 தேவதைகளுக்கு இன்னைக்கு தகப்பனாக இருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய கரகோசம் கொடுத்து அவர் வைத்து பேசுகிறேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே சொல்கிறது மாதிரி இந்த மேடை எனக்கும் ஒரு முக்கியமான பதிவாக பார்க்குறேன். நம்ம எவ்வளோ படங்களும் ஒர்க் பண்ணியிருப்போம், எவ்வளோ பேருக்கு எழுதியிருப்போம். சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போகும்போது கிராமங்களில் கொண்டாந்து செங்கிப்பட்டி கமலா தேட்டரில் அங்கேயும் ஒரு கமலா இருந்துச்சு, ஒரு டூரிங் டாக்ஸ். அப்போ எந்த போஸ்ட் ஓட்டினாலும் கவுண்டமணி செந்தில் இருக்கும். அப்போ அவங்களோட உயரம், இவங்களுடைய ஆளுமை தெரியாது. ஆனால் பசங்க எல்லாருமே சொல்லி கவுண்டமணி செந்தில் படம்டா போலமாடா அப்படிம்பாங்க. கதாநாயகன் தெரியாது, கதாநாயகி தெரியாது, இயக்குனர் தெரியாது, என்ன கதை தெரியாது. ஆனால் அந்த பேரை கேட்ட உடனே படத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். அதனால் இந்த படத்தில் நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறது நான் ரொம்ப ப்ரிசியஸாக நான் நினச்சிட்ருக்கேன். ரெண்டாவது, ஐயா கவுண்டமணி ஐயா அவர்களை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசணும். ஏன்னா அவர் ஒரு காலகட்டத்தில் அந்த சினிமாவுக்கு நான் வந்ததுக்கு பிறகு நிறைய மனிதர்களை பற்றி படிக்க போகும்போது பார்த்தா, கதாநாயகர்களை நம்பி எடுத்தார்களோ இல்லையோ, ஐயா கவுண்டமணியை நம்பி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் திரையுடைகள் இருந்துட்டுருக்குறாங்க. அவருக்கு ஆட்சிட்டு இருக்குன்னா படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அதே போல் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ பெரிய நிகழ்வுகளை கூட ஒரு புன்னகையால் கடந்து போகலாங்கிறத அழகாக சொன்னது அவர் தான். இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நினைக்கப்பட்ட ஹிட்லரையே ஒரு நகைச்சுவை நடிகன் தான் ஈஸியாக ஒரு கேளிக்கை சிரிப்பால் கடந்து போனான். சார்லி சாப்ளின்ங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன். அவன் பெயரை சொல்கிறதுக்கே பயப்பட்டுச்சு உலகம். ஹிட்லர்னு பெயரை சொல்கிறதுக்கு பயப்பட்டுச்சு. ஆனால் ஒரு நகைச்சுவை கலைஞன் திரையில் நின்று சாதாரணமாக போகிற போக்கில் தூசியை தட்டி விடுறது மாதிரி ஒரு ஒற்றை புன்னகையால் கடந்து போனான். அந்த விஷயத்தை அப்படியே மொழி மாற்றி தமிழ் திரை உலகத்தில் பார்த்தீங்கன்னா, இவர் எவ்வளோ பெரிய விஷயங்களையும் ஈஸியாக ஒற்றை சிரிப்பில் கடந்து போக கற்றுக் கொடுத்தவர் ஐயா கவுண்டமணி ஐயா அவர்கள். அவருடைய படத்தில் இன்றைக்கி நானும்
ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியாக இருக்கேங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணமானது வந்து இயக்குனர் ராஜகோபால் சார். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கதாநாயகனை வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்ல வந்தார். அன்னையிலேருந்தே நாங்கள் சிறந்த ஒரு நட்போடு நாங்கள் பழகிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், ஆனால் கவுண்டமணி ஐயா பேசின பஞ்சு டைலாக்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமான்னு. எடுத்தோம்னா கொட்டுது, ஒரு 50 பாட்டு பண்ணலாம் போல இருக்கு, அவ்வளோ நகைச்சுவைகள். ஆனால் எல்லாத்தையும் ஒரு அடைக்க முடியாது இல்லையா, ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன துளி இந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் வேணுமான்னு எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப சிரமப்பட்டோம். அந்த டயலாக்கை மட்டும்தான் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை. அண்ணன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க. நாமெல்லாம் ரசித்த வரிகள், ரசித்து கைத்தட்டின வரிகள், அதையெல்லாம் எங்கெங்கே கோக்கணுங்கன்ட்டு இயக்குனர் செய்து. நகைச்சுவை அரசு அல்ல, காமெடி கிங் அல்ல, நகைச்சுவை பேரரசு கவுண்டமணி அவர்களே, அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, இயக்குனர் வாசு அவர்களே, 5 ஸ்டார் கதிரேசன் அவர்களே, செந்தில் அவர்களே, என் அருமை தம்பி ஸ்நேகன் அவர்களே, மற்றும் மேடையில் வீற்றிருக்கிற வல்லவர்களே, வாழ்த்து வந்திருக்கிற நல்லவர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கவுண்டமணி அவர்கள் முதல் நாடகங்கள் நடிக்கிற போது அவரை நான் நாடக நடிப்பை பார்த்து ரசித்தவர். கலைவாணர் அரங்கம், பழைய கலைவாணர் அரங்கம் கட்டிடத்தில், அண்ணாமலை மன்றத்தில் மற்றும் உள்ள நாடக மேடைகள் எல்லாம் அன்றைக்கு நாடகங்கள், அவருடைய நாடகம் தொடர்ந்து நடக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி நாடக உலகில் அவ்வளோ ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கியது. அதற்கு பின்னாலே அவர் நான் 16 வயதினிலே பார்த்தேன். ஒரு அற்புதமான கற்பனையாளர், மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு புண்ணியமான காரியத்தை செய்த ஒரு அற்புதமான மாமனிதர். ஒரு முறை நானு ஐசரி வேலன் கருங்கல் பாளையம், ஈரோடு கருங்கல் பாளையம் போனோம். ராத்திரி 11 மணி. அங்க கவுண்டமணி கிணத்திலிருந்து மீனை புதுசா பிடிச்சி, அங்க இருக்கிற ரசிகர்கள், அவருடைய ரசிகர்கள் மீனை ராத்திரி 11 மணிக்கு பிடிச்சி வறுத்து அப்போ சாப்பிட கொடுத்தா அந்த நேரத்தில் போயிட்டோம். அந்த விருந்தில் நாங்களும் பங்கு கொண்டோம். நான் சில நாட்கள் தான் அவரை சந்தித்திருக்கிறேன், ஆனால் அத்தனையும் பொன்னான நாட்கள். கவுண்டமணி அவர்கள் தமிழ் திரையுலகில் நடிகராக வந்த பிறகு இந்த தமிழ் திரையுலகம் பொற்காலமாக இருந்தது. 40 வருஷத்துக்கு மேலே ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காரு. அப்படி ஒரு சாதனை படைத்த கவுண்டமணி என்ன ஃபங்க்ஷனை வந்து இன்னைக்கு கலந்துக்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நிறைய ஃபங்க்ஷனை கலந்துருக்கிறேன். பட் இந்த ஃபங்க்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை படைத்த மனிதர்களின் ஃபங்க்ஷனை தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு நான் கவுண்டமணி என்ன வந்து பல 100 படங்களுக்கு அவரோட வெற்றி வந்து பெரிய உதவி வந்திருக்கு. எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து நம்ம ஒரு பில்லர் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடணும், அப்போதான் அவர் சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைப்போமோ, அந்த மாதிரி அண்ணனோட படத்தோட சப்போர்ட் காமெடிகள் வந்து பல 100 படங்களுக்கு, பல 100 கதாநாயகர்களுக்கு, பல 100 இயக்குநர்களுக்கு வந்து இந்த திரையுலக சப்போர்ட்டாக இருந்திருக்கு. வந்துட்டு நான் இப்போ வரும்போது சும்மா ரூமில் உட்காந்து அண்ணன் 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தேன். தம்பி நல்லா ஷூட்டிங் அடிக்கும்போது, தம்பி நல்லா வீட்டிலே இருக்குமா தம்பி, மாதத்துக்கு 30 நாளாக இங்கே போவோம் இங்கே போவோம் இங்கே போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ சிலதெல்லாம் படித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ சொல்லுவாங்க காலையில் 7 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஏஎம் ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கு, மதியம் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கற்பா ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கு, 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோவூரில் ஷூட்டிங்கு. இப்படி வந்து நைட்டு பகலும் பார்க்காம ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாகவும், ஒரு இயக்குனருக்கு வந்து அதை முடிக்கணுங்கிறதுக்காகவும், அப்படி வந்து திரையுலகில் வந்து ஒரு சின்சியராக வாழ்ந்த மனிதர்னு சொல்லணும்னா அது கவுண்டமணி தான் சொல்லணும் உங்களுக்கு. ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தமாக இருக்குன்னா, பல 100 படங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்காரு அண்ணன். ஸோ அவரோட இன்னைக்கு ஒரு இசை வெளியீட்டு விழாங்கும் போது 2-3 பேர் மட்டும்தான் நன்றின்னு அடையாளம் வந்திருக்காங்க. அது ஒன்று பாக்யராஜ் சார், இன்னொன்று வாஸ் சார்.
ஸோ இன்னும் ஒரு 10-20 பேர் வந்து இதை வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா பண்ணியிருந்தோம்னா அது திரைத்துறையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை செய்யக்கூடிய நன்றியை நான் நினைக்கிறேன் வந்துட்டு உங்களுக்கு. அது நன்றி குறைஞ்சி வச்சு நினைக்கிறேன். 36-37 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே வெளியே வாங்குற சம்பளத்தை விட எனக்காக கம்மியாக பாதி சம்பளம் அப்படி பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படம் முடிகிற வரைக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நன்றி. இந்த படம் உருவானதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அதை வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். எப்படின்னா, நான் வேறு ஒரு படத்துக்காகத்தான் டிஸ்கஷன் அது இதுன்னு ஒரு வருஷமாக போய்கிட்டு இருந்தேன். நம்ம சிங்கமுத்தண்ணே அவங்க ஆஃபீஸ் வளசுறவக்கம் அங்கே தான் அவர் பையன் வாசன் கார்த்திகை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு அவங்க சொந்தக்காரர் தான் ப்ரொடியூசரு. தேவர் ஹோட்டல் அப்படின்னு ஒரு படம், அதுக்கு தான் நாங்கள் ஒரு வருஷமாக ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு எதிர்பாராத விதமாக இந்த ப்ரொடியூசர் அவங்க வந்தாங்க. அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, என் மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாமல் கிட்னி ப்ராப்ளம், அதில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு அட்டெண்டர் கூடவே இருக்கணும். எந்த நேரமும் மாஸ்க் போட்டு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஹாஃப் டே, என் பையன் ஒரு ஹாஃப் டே அப்படி தான் பார்த்துக்குவோம் கேஎம்சியில். அந்த நேரத்தில் பழனியில் என்னோடய அக்கா மகன், அவனுக்கு ஃப்ரெண்டு நம்ம கோவை லட்சுமிராஜன் அவர்கள், அவர் மூலமாக அவர் சினிமா பண்ணணுன்ற ரொம்ப நாள் ஆசை. அவருக்கு வந்து பெங்களூர் நம்ம மெயின் ப்ரொடியூசர் ரவிராஜா சார் ஃப்ரெண்டு. இப்போ ஒரு நாள் இந்த கொரோனா டைமில் நான் ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீட்லேயே எல்லாம் பண்ணியிருந்தேன். அன்னை கவுண்டமணி அண்ணன் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா எனக்கு எப்பயாவது ஃபோன் பண்ணுவார், இல்லை நான் பண்ணுவேன், பேசுவோம். என்னப்பா இப்படி மாதக்கணக்கில் சிறையில் அடைச்ச மாதிரி அடைச்சி போட்டாங்க, கொரோனாங்கிறாங்க, நீ என்ன பண்ணுற, எப்படி உனக்கு பொழுது போகுதுன்னு அண்ணன் என்னை கேட்டார். இப்போ நான் சொன்னேன், அண்ணே இப்போ டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு 2 ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேண்ணே, கொரோனா முடிஞ்சோன்னு தான் அது போய் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு. அப்படியா, அதில் ஒரு கதையை சொல்லி பார்க்கலான்னாரு. ஃபோன்லேயே சொன்னேன், இந்த மாதிரினே 3 பொண்ணு, அப்பா அம்மா, அண்ணன் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணுங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் 3 வேறு பசங்களை லவ் பண்ணிடுச்சு. அவங்க கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா, நீங்கள் பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா, நீங்கன்னு சொல்லலை, அந்த அப்பா கேரக்டர் பண்ணி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது ஒரு கதை அப்படின்னு சொன்னேன். ஏப்பா நல்லா இருக்கேப்பா, ஃபேமிலியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது, இது நான் பண்ணலாமே அப்படின்னாரு. தாராளமானே, உங்களுக்காகத்தான் பண்ணினேன்னு அப்போ ஒரு பொய்யை சொன்னேன். அதை இப்போ இங்கே சொல்கிறேன், அன்னைக்கு உங்களுக்காகத்தான் பண்ணினேன் அப்படின்னு. உடனே சரிப்பா, ஆனால் ஒரு சிக்கல்னாரு. என்னென்ன அப்படின்னு, அப்பா 3 பசங்கன்னு சொல்கிறீங்க, நான் அப்பாவை நடிச்சது இல்லைன்னாரு. அதாவது அவர் கதாநாயகனுக்கு ஈக்குவல் ஹீரோவாக தான் நிறைய நடிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும், டாட்டா, பிர்லா, அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிறவர் வந்து நான் அப்பாவை நடிக்க மாட்டேன்ப்பா, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு. அவர் இந்த பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணுக்கு அப்புறம் அப்பாவை நடித்தது இல்லை. இப்போ நான் சொன்னேன், ஏன்னா அப்பாவை அண்ணன் ஆகிடலாம்னே, 3 தங்கச்சி அவ்வளோதானே அப்படின்னு. இப்போ பண்ணிடலாம்ல, ஓகே சரி ராஜகோபால், கொரோனா முடிஞ்சோன்னே நீயும் தயாரிப்பாளர் தேடு, நானும் தேடுறேன், எது ஒர்க் அவுட் ஆகுதோ பண்ணிக்கலாம் அப்படின்னு விளையாட்டாக சொன்ன விஷயந்தான். கரெக்டாக கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோவை லட்சுமிராஜன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவர் மூலமாக ரவிராஜா சார் பழக்கம் ஏற்பட்டது. அவங்க 2 பேரையும் நான் கவுண்டமணி அண்ணன்கிட்ட அறிமுகப்படுத்தினேன். அதுக்கப்புறம் கதை சொல்லணுன்னொன்னு சிங்கமுத்தண்ணை ஆஃபீஸில் தான் வர வச்சு நான் கதை சொல்கிறப்ப தான் என் மனைவி சீரியஸாக இருக்காங்க. இன்றைக்கி வாங்கன்னு சொல்லிட்டார் ப்ரொடியூசரு, பெங்களூர்லேருந்து இதுக்குன்னே வந்திருக்காரு. மனைவி எப்படி விட்டு போகிறேன்னு தெரியல. ஆனால் சினிமாவா மனைவியா 30 வருஷமாக நம்ம சினிமாவில் இருக்கோம். மனைவியை கடவுள் பார்த்துக்குவான், நமக்கு சினிமாவும் தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு அந்த நர்ஸு ஒருத்தவங்ககிட்ட, என் ஒய்ஃபை ஒரு 2 ஹவர்ஸு கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்துக்குங்க, நான் ஒரு முக்கியமான வேலை போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நேராக என்னோடய ஃப்ரெண்டு ஆர்ட் டைரக்டர் மகேஷும் நானும் நம்ம சிங்கமுத்தண்ணை ஆஃபீஸ் போனோம். அவங்க 2 பேரும் வந்தாங்க. ரவிராஜா சாருக்கும் கோவை லட்சுமிராஜன் சாருக்கும் ஸ்கிரிப்டை சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருச்சு. ஒரு 2-3 மாதம் கழித்து நம்ம நிச்சயமாக இதை பற்றி பேசுவோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே என் மகன் வந்து ஹாஸ்பிட்டலில், என்னப்பா நீ பாட்டுக்கு அம்மாவை விட்டுட்டு போயிட்டேன்னா, இல்லைப்பா ஒரு கதை சொல்கிறவங்க, இப்பயும் உனக்கு கதை சொல்கிறது தான் முக்கியமான அப்படின்னு வருத்தப்பட்டான். அதுக்கப்புறம் 1 வாரம் தான் என் மனைவி இறந்துட்டாங்க. அந்த தகவல் வந்து ரவிராஜா சாருக்கும் லட்சுமிராஜன் அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்க 2-3 மாதம் கழித்து பண்ணலான்னு சொன்ன படத்தை ஒரு ராஜகோபால் வந்து மனைவி பிரிஞ்ச ஏக்கத்தில் இருப்பார், இப்போவே ஆரம்பித்தோம்னா அவருக்கு அதில் ஒரு வருஷம் இதாகும், கொஞ்சம் மனைவியை மறந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகுன்றதுக்காக
அவங்க இமீடியட்டாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த படம். இப்போ ஒரு நல்ல விதமாக வந்திருக்கு. இதுக்கு நான் அந்த ரவிராஜா சாரும் கோவை லட்சுமிராஜன் மறக்க முடியாது. அது மாதிரி கவுண்டமணி அண்ணன் என்னோட இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் 30 வருஷம் அண்ணனுக்கு நான் 70 மேடையில் இருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து முதல்ல கவுண்டமணி சாருடைய படம். கவுண்டமணி சாருடைய நான் வந்து மேடையில் வந்து எல்லாமே வெற்றி விழா மேடைகளில் தான் நானும் கவுண்டமணி சார் இருந்திருக்கோம். எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம், எத்தனையோ படங்கள் வெற்றி. அவரோட இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக அவர் ஹீரோவாக நடித்து நாங்கள் ஒரு கெஸ்ட்டாக வந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் ராஜகோபால் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் கவுண்டமணி சாரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி சார் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்றைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு. அதே மாதிரி டைரக்டர் வந்து வெரி ஹிலேரியஸ் டைரக்டர். அவர் எத்தனையோ படங்களுக்கு வந்து ட்ராக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. பல காமெடியன்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஒரு அப்லிஃப்டாக இருந்தவர் தான் ராஜகோபால் அவர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான டீம். இங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டில் எல்லாருமே என் படத்தில் நடித்தவங்க தான். அதனால் அவங்கள பற்றி நான் வந்து எதுவும் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது டைரக்டர் வந்து ஏற்கனவே சொன்னார், இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி 12:30 மணி வரைக்கும் தான் டைமுன்னு. ஆனால் அவரே ஒரு 15 நிமிஷம் பேசிட்டார். ஸோ இதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் பேசணும். அதனால் எனக்கு வந்து என்ன பேசுனா கவுண்டமணி சாரை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது, என்கிட்ட நிறைய இருக்குது. ஒரு விஷயம் கவுண்டமணி சாரை பற்றி சொல்லணுன்னா, அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க, அவருக்கு டிரைவர் கிடையாது, அவர்கிட்ட டைரி கிடையாது. டேட்டு சொல்லிட்டா போதும், மனசில் வச்சுப்பாரு டேட்டை. இந்த டேட்டு இவங்களது, இந்த டேட் அவங்களது, அந்த டேட் இவங்களது அப்படின்னு மனசுலேயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஓட்டிகிட்டு வருவார். அவருக்கு டிரைவர் கிடையாது. இதை மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் இருப்பாரான்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர் எனக்கு வந்து இன்னொன்று எத்தனை பேருக்கு தெரியும், ஒருவேளை அது கரெக்டாக கூட இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடித்தது என் படம் தான் நான் நினைக்கிறேன். அவரே சொல்லுவார், 24 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு என் படத்தில். அந்த 24 படத்தில் 20 படம் இட்டு நான் அவர் இருந்ததில். இதில் என்ன வேடிக்கைன்னா, நான் வந்து ஒரு 4 பேஜ் டைலாக் எழுதிட்டு சத்யராஜ் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் வந்து டைலாக் சொல்லுவேன். அந்த 4 இவங்க 2 பேரும் சேர்ந்து 6 ஆக்கிடுவாங்க. திரும்ப அதை படிக்கும்போது என்னால் எதையுமே கட் பண்ண முடியாது. அந்த மாதிரி 6 ஆகிடும் அந்த பேஜ். அது மாதிரி 2 பேஜ் கொடுத்தா 4 ஆகிடும். இப்படி வந்து அந்த பேஜஸில் சரி அதில் என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து அதில் என்ன ஹைலைட்னு பார்த்து காமெடி பண்ணும் பொழுது இந்த 3 பேருடைய சக்ஸஸுக்கு காரணம் இந்த டீம் தான், அவங்க கான்ட்ரிபியூஷன் தான். அதாவது எல்லா படத்துலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன்றது ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து இருக்குன்னா அது ரொம்ப ரேர். அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கவுண்டமணி சார் அவர். அதில் நீங்கள் பர்டிகுலராக நிறைய படம் நான் சொல்லணும்னா, 1 நடிகன். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய இந்த ஒத்தை விட்டு முத்தையா திரைப்படத்தினுடைய இசை மற்றும் தேர்தல் வெளியீட்டு விழாக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் முன்னால் உட்காந்துருக்க பெரியவங்க, கீழே இங்கே மேலே உட்காந்துருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும், அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்காக இன்னைக்கு ரொம்ப செலுத்தி இருக்கிற நிறைய பேர் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதில் முதல்ல மியூசிக் அப்படிங்கும்போது சித்தார்த் அவர்கள் பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு முதல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி டெக்னிக் எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய படம்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு மேலே நீ பெரிய பட்ஜெட்டில் படம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பட்ஜெட்டில் வந்து வரதுக்கு சான்ஸ் இல்லை. அந்தளவுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதில் தான் ராஜகோபால் அவர்களுடைய
அவருக்கு எவ்வளோ தூரம் அவர் மரியாதை கொடுத்து, அவர் எவ்வளோ சர்வீஸுக்கு வந்து மரியாதை கொடுத்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்க முடியுது. அவர்கிட்ட வாட்டுறதுக்கு முயற்சி பண்ணேன்னு சொன்னார். எப்படியோ தெரியல, மிஸ் ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, அவர் வந்து சந்திச்சதில் அவர் காமெடி எந்த அளவுக்கு சென்ஸோட இதுவாக இப்போ இவங்க எல்லோரும் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவருக்கும் மொத்த டீமுக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த கடைசியில் விடும்போது எப்போ லைட் ஆஃப் பண்ணிடுவாங்களோ, எப்போ இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷனே இருக்கும். இருந்தாலும் ராஜன் சார் என்னை பற்றி பேசும்போது நல்லா அவர் சொன்னது கவனிச்சது பூரா அவர் இந்த பாவாடியை. ஆனால் கடைசியில் சொல்லும்போது பாகியராஜான்னு சொல்லி என்னை இருந்துட்டாங்க. இது பல தடவை நான் கவனிச்சிருக்கேன். எல்லாரும் அந்த மேட்டருக்கு போவார், போயிட்டு கடைசியில் பாகியராஜ்னு என்ன கொண்டு. ஸோ இந்த படத்தில் மணி அவர்களை பற்றி சொல்கிறதுக்கு மணியான ஒரே ஒரு விஷயம், நிறைய விஷயம் சொல்லலாம். இந்த யுகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கலியுகத்தில் இருக்கோம், இதுக்கு முன்னால் 3 யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேதா யுகம், இந்த யுகம், ஒரு 3 யுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்துக்கு நடுவுலையே வந்து கவண்டமணி யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவில், அந்த யுகத்தை யாருனாலையும் மறக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு மணி அவர்கள் ஒரு சினிமாவில் வந்து இவ்வளோ இது சாதித்தார். எனக்கு எல்லாமே அந்த 92 சீல் நான் உட்காந்துருக்கும்போது மணி மெல்ல வருவார், வந்துன்னு என்ன ஒரு கொடுப்பார், என்ன ராஜன் அப்படின்னு, வாங்க மணி அப்படின்னு உட்காந்து அப்படி பார்ப்பார். அங்கே வந்து இந்த ஜோசியம் பலன் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி புக்கு இருக்கு. உடனே மணி எடுத்துட்டு, ராஜன் எனக்கு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு. இது நான் வாங்கின புக்கு இல்லைங்க, கோபாலகிருஷ்ணன் ரூம்மேட் அவன் வாங்கின புக்கு. இருந்தாலும் உங்களுக்கு படி தெரியுமில்ல, பாருங்களேன், கையை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு என்ன இருக்குது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்காக காமெடியாக இருக்கும். ஏன்னா நமக்கும் ஒன்றும் அதை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஒரு புஸ்தகம் இருக்குன்னு சொன்னோடனே காமிப்பார். அப்புறம் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு, இல்லை கண்டிப்பாக வந்துடுவீங்க மணி, என்னதான் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹோப் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை வந்து சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி எங்கள் டைரக்டர்கிட்ட மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த ரயிலில் மணி தான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாளாக வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங் ஆகி அப்புறம் நைட்டில் வந்து அவரும் டெய்லி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரவிராஜா அவர்கள் சிறந்த முறையிலே தயாரித்திருக்கிறார். ஒத்தோட்டு முத்தையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பாருங்கள். அதற்கு இணை தயாரிப்பாளராக கோவை ராஜன் அவர்கள் உழைத்திருக்கிறார், அவருக்கும் ஒரு நன்றி. அடுத்தபடியாக 5 ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் பி வாஸ் அவர்கள் உடைய படத்திலே சொன்னார், 24 படத்தில் நான் நடிச்சிருக்கேன், அத்தனை படமும் வெற்றி. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் அவர்கள் என்னுடைய ரூம்மேட், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, மிகப்பெரிய டைரக்டர், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளர் கே ராஜன், அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவரும் என்னுடைய நண்பர் தான், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் அவர்கள், நல்ல இசையமைப்பாளர், நீங்களே சாங்கை பார்த்தீர்கள், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் சாய் ராஜகோபால் அவர்கள், சிறந்த காமெடி ரைட்டர், அவர் காமெடியாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார். ஆரம்பம் முதல் இறுதி வரை சிரித்து கொண்டே இருக்கிறார். தவறாமல் படம் பாருங்கள். பிறகு வேறு யார் இருக்காங்களா பற்றி என்னோடு நடித்த நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ், டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகர்கள், வராத ரசிகர்கள், வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள், வெளியூரில் இருக்கும் ரசிகர்கள், வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள், ஹாலிவுட்டிலே இருக்கும் ரசிகர்கள், அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒத்தோட்டு முத்தையா படத்தை பாருங்கள். இந்த ஒத்தோட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள்.
இந்த ஒத்த ஓட்டு முத்தாவை திரும்ப பாருங்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்கிறேன். திரும்பி